ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நளினிமெஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நளினிமெஸ் ரெசிபீஸில் வந்து பன்னீர் பராத்தாவும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாசிப்பருப்பு கீரை கூட்டும் தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கீரை கூட்டு செய்கிறதுக்கு காட்டுக்கீரை எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஒரு அரை கப்புக்கு வந்து பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். நம்மளுக்கு பருப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பு வந்து தண்ணி ஊற்றி நல்லா 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ நான் மண் சட்டியில் தான் வேக வைக்க போகிறேன் அப்படிங்கிறதுனால கழுவிட்டு நல்லா சுடுதண்ணி சேர்த்துட்டு சட்டியை வந்து அடுப்பில் வச்சிடலாம். இது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி சேர்த்துடலாம். இப்போ இந்த பருப்புக்கு வந்து 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு விளக்கெண்ணெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றுறேன். இது சம்மர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் விளக்கெண்ணெய் சேர்த்துட்டோன்னா உடம்பு ஹீட்டு கம்மியாகும். இப்போ பருப்பு வேகட்டும், நம்ம பராத்தாவுக்கு மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வீட்டில் அரைச்ச மல்டிகிரெயின் மாவு தான் எடுத்திருக்கேன். இப்போ எடுத்துகிட்டு இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மாவு வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம். இந்த மாவில் பார்த்திங்கன்னா நான் கம்பு, சோளம், ராகி எல்லாமே போட்டு அரைச்சிக்கிறதுனால கலர் வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். நல்லா மாவு வந்து சாஃப்டாக பிசையும் போது தான் நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து வெளியில் வராமல் இருக்கும். கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இருந்தது அப்படின்னா வந்து ஸ்டஃபிங் வெளியில் வந்துடும். அதனால் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி தான் பிசைஞ்சிருக்கேன். பிசைஞ்சிட்டு மேலே வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் இருக்கட்டும். ஒரு 1/2 ஹவராவது ஊறிச்சு அப்படின்னா தான் வந்து மாவு நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பருப்பு வேகிறதுலே பார்த்திங்கன்னா ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் முழுசாக சேர்த்துருக்கேன். இப்போ இது வேகட்டும். இப்போ நம்ம ஸ்டஃபிங்க்கு வந்து பன்னீர் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பாதி கியூப் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா துருவி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து கட் பண்ண கொத்தமல்லி தழை கொஞ்சமாக, ஒரு பச்சை மிளகா வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு சின்னதாக வந்து பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி, காரத்துக்கு வந்து வரமிளகாத்தூள் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பால்ஸாக செஞ்சு எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறதுனால ஃப்ரை பண்ணி கூட எடுத்துக்கலாம். நான் வந்து அப்படியே பச்சையாக தான் ஸ்டஃபிங் பண்ணியிருக்கேன். நம்ம வெங்காயத்தை வதக்கிட்டு அப்படியே அதுலேயே கூட வந்து பன்னீர் போட்டு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். பட் நான் வந்து பச்சையாக தான் போட்டிருக்கேன். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பால்ஸாக செஞ்சோம்னா நல்லா பால்ஸ் வந்து ரெடி ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு வந்து இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த பருப்புக்கு தேவையான அளவுக்கு வந்து சாம்பார் தூள் சேர்த்துறேன். காரத்துக்கு ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிற கீரை சேர்த்துக்கலாம். நம்ம கீரை சேர்த்துறோம் அப்படிங்கிறதுனால வந்து கொஞ்சம் காரமாக வேணும் அப்படின்னா நம்ம மிளகாத்தூள் வந்து கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் காரமாக இருந்தது அப்படின்னா தான் வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இல்லாட்டி வந்து ரொம்ப டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும். கீரை சேர்த்ததுக்கப்புறமா வந்து நம்ம பருப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுலாம். இப்போ கீரை நல்லா வெந்து வரட்டும். இப்போ கீரை வேகிறதுக்குள்ளே நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு 1 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சிருந்தாமல் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ சீரகமும் பொரிஞ்சிருந்தாமல் ஒரு 15-20 சின்ன வெங்காயம் வந்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பத்துக்கு வதங்கட்டும். இப்போ இந்த வெங்காயம் கண்ணாடி பத்துக்கு வதங்கினாவே போதும். பருப்பை வந்து நல்லா மத்து வச்சு கடைஞ்சோன்னா கீரையும் நல்லா சேர்ந்து மசிஞ்சு வந்துடும். இப்போ நம்ம தாளித்த வெங்காயத்தை வந்து இந்த கீரையில் சேர்த்துக்கலாம். தேய்ச்சிட்டு நம்மளுக்கு கீரை எந்தளவுக்கு திக்னஸ் வேணுங்கிறத பொறுத்து நம்ம தண்ணி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுறேன். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கீரை கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பராத்தா வந்து ரெடி பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா மாவு நல்லா ஊறிடுச்சு பாருங்கள், நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது. இப்போ இதை வந்து நல்லா மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு வேணுங்கிற சைஸில் வந்து பால்ஸ் செஞ்சு எடுத்துக்கலாம்.
பால் செஞ்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி கப் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு நம்ம உள்ளே வந்து ரெடி பண்ணிக்க ஸ்டஃபிங் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து நல்லா வரமாவை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப லேசாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரிக்கே தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ தோசைக்கல் வந்து நல்லா சூடாயிருச்சு. சூடானதாம லைட்டாக வந்து மேலே ஆயில் விட்டுட்டு சப்பாத்தி சேர்த்துக்கலாம். இப்போ பராத்தா சேர்த்துருந்தாமல் வந்து நம்ம அடுப்பை வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கலாம். நம்ம ரொம்ப ஹையாக வச்சோன்னா உள்ளே இருக்கிறது வந்து வேகாது. அது இல்லாமல் வந்து பராத்தா கொஞ்சம் வந்து நம்ம திக்காக தான் போட்டிருக்கோம், அதனால் வேகத்துக்கு டைம் எடுக்கும். அதனால் மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா திருப்பி போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். இந்த பராத்தாக்கு பார்த்திங்கன்னா ப்ளைன் தாலும் நல்லா காம்பினேஷனாக இருக்கும். ப்ளஸ் வந்து நம்ம ஏதாவது காரமான கிரேவிஸ் வைக்கும்போது வந்து நல்லாவே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இல்லை ஆனியன் ரைத்தா அந்த மாதிரி காம்பினேஷன் நல்லாயிருக்கும். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தால் கீரை தான் செஞ்சுருக்கேன். அது வந்து ரொம்ப பெஸ்ட்டு காம்பினேஷன் சொல்ல முடியாது, பட் ஓகே அந்த மாதிரி தான் இருந்தது. இதே மாதிரி நம்ம எல்லா பராத்தாவும் சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ டேஸ்ட்டான பன்னீர் பராத்தாவும் காம்பினேஷனாக வந்து தாலும் வந்து ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.